இந்தியாவின் சாகெட்ரிக்ஸ் காசி. அத்தியாயம் -4 கேரளாவின் நிழலில் என்ன ரகசியங்கள் மறைந்துள்ளன? கோடீஸ்வரன் தோற்கடிக்கப்பட்டு சாக்வெட்ரிக்ஸ் காசி விடுவிக்கப்பட்டவுடன் நிலத்தில் அமைதி நிலவியது. இந்தியாவை விழுங்க அச்சுறுத்திய இருள் விலகி மீட்டெடுக்கப்பட்ட சமநிலையின் சூடான ஒளியால் மாற்றப்பட்டது. துன்பத்தின் நெருப்பில் உருவான பிவாடாஸ், டேஸ், அனோகான், கேசிவாரி மற்றும் மஞ்சனி ஆகியோர் ஒன்றாக நின்றனர். அவர்களின் பயணம் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. ஆனாலும் ஒரு நீடித்த கேள்வி எஞ்சியிருந்தது. மரைத்தன் பற்றி என்ன? முனிவரின் மறைமுகமான செய்தி அவர்களை இந்த ஆபத்தான பாதையில் நிறுத்தியது. மேலும் அவரது மறைவு இன்னும் அவர்களின் வெற்றியின் மீது நிழலை போட்டது. நாம் கேரளாவுக்கு திரும்ப வேண்டும் என்று பிவாடாஸ் தனது குரலில் உறுதியுடன் கூறினார். மரைத்தனின் செய்தி சரிசெய்யக்கூடிய 6 பேர் என்று பேசியது. ஆனால் அவர் கோடீஸ்வரனின் பார்வையை பற்றியும் எச்சரித்தார். ஒருவேளை இதில் நாம் உணர்ந்ததை விட அதிகமாக இருக்கலாம். அவர்கள் தெற்கு நோக்கி பயணித்து இந்தியாவின் பல்வேறு நிலப்பரப்புகளில் தங்கள் அடிச்சுவடுகளை திரும்ப பெற்றனர். திரும்பும் பயணம் ஆபத்துகள் குறைவாக இருந்ததால் அவர்களின் அனுபவங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட புதிய தொடர்பையும் பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் கிடைத்தது. மரைத்தனின் ஆசிரமத்தை அடைந்ததும் அது மாறாமல் இருப்பதைக் கண்டார்கள். அமைதியான சூழல், இலைகளின் சலசலப்பு, காயல்களின் மென்மையான முணுமுணுப்பு அனைத்தும் அவர்களை மீண்டும் வரவேற்பதாக தோன்றியது. ஆனாலும் முனிவர் இல்லாதது உணரத்தக்கதாக இருந்தது. ஒரு துப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் ஆராய்ந்து அவர்கள் ஆசிரமத்தை தேடினர். மரைத்தனின் ஆய்வில் அனோகன் தரை பலகைகளுக்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட பெட்டியை கண்டுபிடித்தார். உள்ளே ஒரு சிறிய, சிக்கலான செதுக்கப்பட்ட மரப்பெட்டியை கண்டார்கள். பெட்டியை திறந்தபோது அவர்கள் ஒரு ஒற்றை, ஒளிரும் படிகத்தையும் ஒரு சுருளையும் கண்டார்கள். மரைத்தனின் பழக்கமான எழுத்துக்களில் எழுதப்பட்ட சுருள் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்தியது. சாக்வெட்ரிக்ஸ் காஜி. அந்தச் சுருள் வெறும் வான மனிதர்கள் அல்ல. அவர்கள் பிரபஞ்ச சமநிலையின் பிரதிபலிப்பு. அவர்களின் ஆற்றல்கள் மனித ஆன்மாவுடன் பின்னி பிணைந்துள்ளன. கோடீஸ்வரன் அவர்களை கட்டுப்படுத்தவும் அவர்களின் சக்தியை தனது சுயநல நோக்கங்களுக்காக கையாளவும் முயன்றார். ஆனால் உண்மையான சக்தி ஆதிக்கத்தில் இல்லை, ஆனால் இணக்கத்தில் உள்ளது. படிகம். கேசிவரி ஆச்சரியத்தால் நிறைந்த குரலில் கூறினார். அது நட்சத்திரங்களின் ஆற்றலுடன் எதிரொலிக்கிறது. இது காஜியின் சக்தியின் மூலமான வான இதயத்தின் ஒரு பகுதி. ஆனால் மரைத்தன் ஏன் வெளியேறினான்? டெஸ் புருவம் சுருக்கமாக கேட்டார். கோடீஸ்வரன் வருவதை அவர் அறிந்திருந்தார் என்று மஞ்சனி கூறினார். அவரது கண்கள் சுருளை ஆராய்ந்தன. கோடீஸ்வரனின் பிடியில் இருந்து அதை விலக்கி வைக்க, வான இதயத்தை பாதுகாக்க அவர் புறப்பட்டார். நாங்கள் வருவோம் என்று அவருக்கு தெரியும். சமநிலையை மீட்டெடுக்க நாங்கள் தான் இருப்போம். சுருள் தொடர்ந்தது. கோடீஸ்வரனின் அச்சுறுத்தலை மரைத்தன் முன்னறிவித்திருந்ததையும் அவர்களின் பாத்திரங்களுக்கு அவர்களை தயார்படுத்தி இருந்ததையும் வெளிப்படுத்தியது. அவர் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தார். 6 பேரை சரிசெய்யக்கூடியவர்கள். ஒவ்வொருவருக்கும் வான சக்திகளுடன் தனித்துவமான தொடர்பு இருந்தது. நாங்கள் நட்சத்திரங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று பிவதாஸ் கூறினார். புரிதல் நிறைந்த அவரது குரல். நாங்கள் காஜியை விடுவிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் படிகத்தை பிடித்தபடி ஒரு பார்வை அவர்கள் முன் தோன்றியது. மலைகளுக்குள் ஆழமான ஒரு மறைக்கப்பட்ட அறையில் வான ஒளியால் மின்னும் அவரது வடிவமான மரைத்தன் நிற்பதை அவர்கள் கண்டார்கள். அவர் ஒரு பாதுகாப்பு தடையால் சூழப்பட்டார். அவரது ஆற்றல் வான இதயத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தியது. அவர் தேக்க நிலையில் இருக்கிறார், கேசிவாரி கூறினார். திரும்ப சரியான தருணத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அவர்கள் புரிந்து கொண்டனர். உலகை பாதுகாக்க மரைத்தன் தன்னை தியாகம் செய்தான். சமநிலையை மீட்டெடுக்கும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தான். நட்சத்திரங்களுடனான அவர்களின் தொடர்பில், அவர்களின் திறன்களில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது.
அவரது தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம், பிவதாஸ் கூறினார். அவரது குரல் உறுதியால் நிறைந்தது. நாங்கள் வான இதயத்தை பாதுகாப்போம், அவர் திரும்புவதற்காக நாங்கள் காத்திருப்போம். அவர்கள் படிகத்தை மரப்பெட்டியில் வைத்து பாதுகாப்பாக வைக்க முத்திரையிட்டனர். அவர்கள் துறவி இல்லத்தை விட்டு வெளியேறினர். அவர்களின் இதயங்கள் நன்றியுணர்வு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தால் நிரம்பியிருந்தன. அவர்களின் பயணம் அவர்களை மாற்றியது, அவர்களை ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக உருவாக்கியது. அவர்கள் இருளை எதிர்கொண்டு வலுவாக வெளிப்பட்டனர். பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் ஒரு பொதுவான குறிக்கோளால் அவர்களின் பிணைப்பு பலப்படுத்தப்பட்டது. அவர்கள் துறவி இல்லத்திலிருந்து விலகிச் செல்லும்போது அவர்களின் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். நட்சத்திரங்களின் எதிரொலிகள் இன்னும் அவர்களுக்குள் எதிரொலித்தன. இது வான சக்திகளுடனான அவர்களின் தொடர்பையும் அவர்கள் சுமந்த பொறுப்பையும் நினைவூட்டுகிறது. அவர்கள் விழிப்புடன் இருப்பார்கள், எழக்கூடிய இந்த புதிய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளத் தயாராக இருப்பார்கள். சமநிலையின் பாதுகாவலர்கள், பரலோக இதயத்தின் பாதுகாவலர்கள் மற்றும் மறைத்தனின் மரபின் வாரிசுகள். கோடீஸ்வரனின் தோல்வியை தொடர்ந்து வந்த அமைதி, தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் உலகில் ஒரு பலவீனமான அமைதி, ஒரு ஓய்வு தருணம். இப்போது ஒரு பகிரப்பட்ட விதியால் பிணைக்கப்பட்ட பிவாடாஸ், டேஸ், அனோகான், கேசிவாரி மற்றும் மஞ்சனி தங்கள் சாகசத்தின் பின்விளைவுகளுடன் போராடுவதைக் கண்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களின் எடையைச் சுமந்தனர். தங்கள் சொந்த வாழ்க்கைக்கு திரும்புவது சவாலானது என்பதை நிரூபித்தது. உலகம் மாறிவிட்டது, அவர்களும் அப்படித்தான். கோடீஸ்வரனின் இருண்ட மந்திரத்தின் எதிரொலிகளான சாக்வெட்ரிக்ஸ் காசியின் கிசுகிசுக்கள் அவர்களின் மனதில் நீடித்தன. அவர்களின் யதார்த்தத்தை வடிவமைத்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் நிலையான நினைவூட்டலாகும். பிவாடாஸ் தனது கிராமத்திற்கு திரும்பியபோது தனது மக்கள் எச்சரிக்கையாக இருப்பதைக் கண்டார். சமீபத்திய கொந்தளிப்பால் அவர்களின் நம்பிக்கை அசைந்தது. அவர்கள் அவரை ஒரு போர்வீரனாக மட்டுமல்ல, மாற்றத்தின் முன்னோடியாகவும் அவர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு நபராகவும் பார்த்தார்கள். காடுகளின் தனிமையில் ஆறுதல் தேடும் டேஸ் தனது திறமைகளை மெருகேற்றிக் கொண்டாலும் அவரது ஆன்மா அமைதியற்றதாக கண்டார். ஒரு காலத்தில் ஆறுதலின் ஆதாரமாக இருந்த காடுகளின் அமைதி இப்போது சாக்வெட்ரிக்ஸ் காஜியின் மாய அழுகைகளுடன் எதிரொலித்தது. மதுரையின் பரபரப்பான தெருக்களுக்கு திரும்பிய அனோகன் ஏமாற்றுதல் மற்றும் ஊடுருவல் திறன்களை அதிகரித்ததைக் கண்டார். ஆனால் மற்றவர்கள் மீதான அவரது நம்பிக்கை குறைந்தது. நகரத்தின் நிழல்கள் புதிய ஆபத்துகளைச் சந்தித்தன. அந்நியர்களின் முகங்கள் மறைக்கப்பட்ட நோக்கங்களை மறைத்தன. கேசிவரி தனது ஒதுக்குப்புறமான தோப்புக்கு பின்வாங்கி அடிப்படை ஆற்றல்களுடனான தனது தொடர்பு பெருகியதைக் கண்டார். ஆனால் அவரது கட்டுப்பாடு அசைந்தது. அவள் செலுத்திய சக்திகள் சக்திவாய்ந்தவை, ஆனால் அவற்றின் சமநிலை மென்மையானது. சந்தேகத்தின் சிறிதளவு நடுக்கத்தால் எளிதில் சீர்குலைக்கப்பட்டது. மஞ்சனி ஒரு முரடனாக தனது வாழ்க்கைக்கு திரும்பியபோது அவரது தந்திரமும் புத்திசாலித்தனமும் கூர்மையாக இருப்பதைக் கண்டார். ஆனால் அவரது இழிவான தன்மை ஆழமடைந்தது. உலகம் ஒரு வாய்ப்பு விளையாட்டு என்பதை அவர் உணர்ந்தார், அங்கு நம்பிக்கை ஒரு பொறுப்பு மற்றும் உயிர்வாழ்வு மட்டுமே பரிசு. குழுவின் மீது ஒரு அமைதியின்மை உணர்வு குடியேறியது. அவர்களின் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒற்றுமையை அவிழ்க்க அச்சுறுத்தும் ஒரு நுட்பமான கருத்து வேறுபாடு. விசித்திரமான நிகழ்வுகள், விவரிக்க முடியாத நிகழ்வுகள், கோடீஸ்வரனின் இருண்ட மாயாஜாலத்தின் நீடித்த இருப்பு பற்றிய வதந்திகள், கிசுகிசுக்கள் பரவத் தொடங்கின. தொடர்ச்சியான அமைதியற்ற நிகழ்வுகள் வெளிவரத் தொடங்கின. ஒரு காலத்தில் செயலற்ற நிலையில் இருந்த பண்டைய கலைப்பொருட்கள் விசித்திரமான ஆற்றல்களை வெளியிடத் தொடங்கின. விவரிக்கப்படாத புயல்கள் கடலோர கிராமங்களை நாசமாக்கின. சாக்வெட்ரிக்ஸ் காஜியின் காட்சிகள், அவற்றின் வடிவங்கள் சிதைந்த அச்சுறுத்தலாக இருந்தன, அப்பாவிகளின் கனவுகளை வேட்டையாடின. சமீபத்திய நிகழ்வுகளால் ஏற்கனவே அதிர்ச்சியடைந்த மக்கள் பதில்களுக்காக ஹீரோக்களை நோக்கித் திரும்பினர். அவர்களின் நம்பிக்கை பயம் மற்றும் சந்தேகத்துடன் கலந்திருந்தது.
அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை இப்போது சந்தேகத்தால் சூழப்பட்டுள்ளது. அவர்களின் எதிர்பார்ப்புகள் ஒரு பெரிய சுமையாக இருந்தன. ஒருமுறை ஒன்றுபட்ட குழு தங்களை பிரித்து கொண்டதைக் கண்டது. அவர்களின் தனிப்பட்ட போராட்டங்கள் அவர்களின் கவலைகளை பெருக்கியது. தலைமையின் எடையால் சுமையாக இருந்த பிவாடாஸ் ஒழுங்கை பராமரிக்கவும் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் போராடியது. காஜியின் நிறமாலை அழுகைகளால் வேட்டையாடப்பட்ட டேஸ் தனது சொந்த நல்லறிவை கேள்விக்குள்ளாக்கினார். சித்தப்பிரமையால் நுகரப்பட்ட அனோகன் ஒவ்வொரு நிழலிலும் எதிரிகளைக் கண்டார். நிலையற்ற ஆற்றல்களால் மூழ்கடிக்கப்பட்ட கேசிவாரி கட்டுப்பாட்டை இழக்க அஞ்சினார். வெறுப்புணர்வு கொண்ட மஞ்சனி அவர்களின் முயற்சிகளின் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கினார். சந்தேகத்தின் நிழல் அவர்கள் மீது விழுந்தது. அவர்களின் வெற்றி அவர்கள் நம்பியது போல் முழுமையடையவில்லை என்ற ஒரு ஊடாடும் சந்தேகம். அவர்கள் உண்மையிலேயே கோடீஸ்வரனை வென்றார்களா அல்லது தவிர்க்க முடியாததை தாமதப்படுத்தினார்களா? அவர்கள் உண்மையிலேயே சாக்வெட்ரிக்ஸ் காசியை விடுவித்தார்களா அல்லது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியை கட்டவிழ்த்து விட்டார்களா? பயம் மற்றும் சந்தேகத்தால் விதைக்கப்பட்ட கருத்து வேறுபாட்டின் விதைகள் முளைக்கத் தொடங்கின. அவர்களின் கூட்டணியை உடைத்து அவர்களை மீண்டும் இருளில் தள்ளும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அவர்களின் தனிப்பட்ட போராட்டங்களை வெல்லவும் அவர்களின் ஒற்றுமையை மீட்டெடுக்கவும் கோடீஸ்வரனின் நீடித்த நிழலை எதிர்கொள்ளவும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. உண்மையான போர் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மட்டுமல்ல, அவர்களை விழுங்க அச்சுறுத்தும் உள் பேய்களுக்கு எதிராகவும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் ஒன்றாக கண்டறிந்த வலிமையையும் அவர்கள் மிகவும் கடினமாக போராடி மீட்டெடுக்கும் சமநிலையின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியிருந்தது. கருத்து வேறுபாட்டின் விதைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் விரக்தியின் காடாக வளரும். இந்தியாவின் சாகெட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -5 தொடரும்.